வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய வேல்முருகன் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நாம் நிகழ்த்தியிருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், உங்களுக்கே தெரியும், இந்த வாரம் முழுவதும் ஒரு பரபரப்பான செய்தி, யாரும் எதிர்பார்க்காத செய்தி, வேறு திருப்பங்கள்லாம் வரும்னு எதிர்பார்த்தப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் EVK இளங்கோவனுடைய உருவபொம்மை எரிப்பு, காங்கிரஸ் அலுவலகங்கள் தமிழகம் முழுவதும் தாக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது அவர் சொன்ன வார்த்தை சரியா தப்பா, அது இப்படிலாம் ஒரு ஜெண்டரை வச்சு பேசலாமாங்கிறதெல்லாம் தாண்டி அப்படியே அவர் பேசியிருந்தால் இந்த மாதிரி ஒரு கள்ள உறவு இருக்குது, தனிமையில் சந்திக்கலாமாங்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கும் பட்சத்தில் அவதூறு வழக்கு போட்டிருந்தால் மக்களுடைய ஆதரவே உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. எதற்காக இப்படி ஒரு வன்முறையை கையில் அரசு எடுக்கணும்? இந்த விஷயத்தில் வன்முறையை தமிழ்நாட்டில் எங்கேயும் எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருக்கிற ஒருவர், ஒரு இந்திய நாட்டுடைய பிரதமர் அவர்கள் வருகிறார். ஏற்கனவே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் என்கிற தகவலை ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்த ஒரு முதலமைச்சர் அவரை சந்தித்து, இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் சந்தித்து நலம் விசாரிப்பதற்கு செல்கிறார். அல்லது தமிழ்நாட்டுடைய மிக நீண்டகால முக்கிய பிரச்சனைகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட பட்டியலை தந்திருக்கிறார்கள். அது குறித்து விவாதிப்புக்கான அது கூட்டம். ஆக எப்படியோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்திய நாட்டின் பிரதமர் அவர்கள் இங்கு ஒரு அரசு விழாவுக்கு வருகை தந்தபோது சென்று சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள். 50 நிமிடமான சந்திப்பு. அந்த சந்திப்பு குறித்து என்னென்ன பேசப்பட்டது அல்லது என்னென்ன கோரிக்கை வைக்கப்பட்டது என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிக்கையாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ஒரு இந்திய நாட்டை ஆண்ட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அதை வெளிப்படுத்துகின்ற அந்த விதம், குறிப்பாக ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களிடத்தில் அவர் பேசிய அந்த பேச்சு என்பது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியது, கண்டிப்புக்குரியது. ஒரு முதலமைச்சர் ஒரு பெண், ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு ஆண். ஆக இருவருடைய சந்திப்பை மிகவும் அநாகரிகமற்ற ஒரு மோசமான ஒரு இழிவான சொற்களை பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்பது பேசியிருக்கக்கூடாது. ஒரு முதலமைச்சர் என்பதற்கான ஒரு மாண்பு இருக்கிறது, ஒரு பாரத பிரதமர் என்பதற்கான மாண்பு இருக்கிறது. இதே திரு EVK இளங்கோவன் இந்த அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார், பல்வேறு குறைகளை கண்டுபிடித்து அறிக்கை விடுகிறார். அதற்காக யாரும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்தெழுந்து வீதிக்கு வந்து கொடும்பாவி கொளுத்துவதோ அலுவலகத்தை முற்றுகையிடுவதோ இது போன்ற செயல்களில் இதுவரையிலும் ஈடுபடவில்லை. இன்னும் சொல்லப்போனால் திரு EVK இளங்கோவனுடைய குற்றச்சாட்டுக்கு இணங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு உத்தரவிட்டு அதை விசாரித்து அந்த விசாரணை உண்மை இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு அக்கிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களையே டிஸ்மிஸ் செய்திருக்கிறார். டிஸ்மிஸ் செய்தோடு மட்டுமல்லாமல் அவரை அந்த கொலைக்கு தூண்டியதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் வைக்கப்பட்டு இன்றைக்கு பிணையிலே வெளியே வந்திருக்கிறார். ஆனால் ஒரு பிரதமரையும் ஒரு பெண் முதலமைச்சரும் சந்தித்ததை கள்ள உறவு என்று சொல்வதும், அப்படி என்ன தனிமையில் அவர்கள் பேசினார்கள் என்று சொல்வதும், அப்புறம் ஆப் தி ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கள் 2 பேருக்கும் வயசாகி போச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படி என்று பத்திரிகையாளரை பார்த்து சொல்வது என்பதெல்லாம் நிச்சயமாக மிக மோசமான ஒரு கண்டனத்துக்குரியது. தமிழருடைய பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரிகத்திற்கும் இது கொஞ்சம் கூட உகந்ததாக எனக்கு தெரியவில்லை. இல்லை, கண்டிப்பாக இது பெண்ணியவாதிகளே இதை வன்மையாக கண்டிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கின்ற அந்த கருத்துலேருந்து மாறுபாடு கிடையாது. அதாவது அவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பெண்ணிய தளத்திலேயோ ஒரு பெரியாரியவாதிகளோ கூட ஏன் இப்படி ஒரு ஆணை பெண்ணு சந்திச்சா இப்படி தான் பேசணுமா அப்படின்னு கூட கண்டிப்பாங்க. ஆனால் அடித்து நொறுக்குவது அப்படிங்கிறது நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு ரூலிங் பார்ட்டிங்கிறத காமிக்கிற மாதிரில இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு வன்முறையை திமுகவோ இடதுசாரிகளோ பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ பண்ணியிருந்தால் அந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கும். வன்முறை எங்கேயாவது அதிமுக போர்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்களே, வன்முறை எங்கேயாவது நடந்திருந்தால் அந்த வன்முறைக்கு நான் ஆதரவானவன் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்று அந்த அரசியல் கட்சி அலுவலகத்து முன்பு முற்றுகையிடுவது, போராட்டம் செய்வது என்பது எனக்கு ஏற்புடையல்ல, எங்கள் கட்சிக்கு ஏற்புடையதல்ல. உதாரணத்திற்கு ஈழப்பிரச்சனையில் மிக மோசமான கருத்துக்களை வெளியிட்டு வந்த திரு நாராயணசாமி அவருடைய அலுவலகத்தை எங்கள் கட்சி தொண்டர்கள் சென்று முற்றுகையிட்ட போது நான் எங்கள் கட்சி தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுத்தவன். நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன், எனக்குன்னு ஒரு சில கொள்கைகள் இருக்கும். நான் சில கட்சியினுடைய கட்டுப்பாடு, சில நெறிகளில், சில கருத்துக்களில் மற்ற அரசியல் கட்சியோடு ஒத்து வர முடியாது, முரண்படுவேன். அதுக்காக உடனே வேல்முருகன் நம்முடைய கட்சியை விமர்சனம் செய்து விட்டார், நம்ம கட்சியை எதிர்த்து பேசிவிட்டார், உடனே அவர் கட்சியை சென்று அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிடுங்கள், அங்கே அடித்து நொறுக்குங்கள் என்று இன்னொரு கட்சி தலைமை சொல்லுவதோ ஆணையிடுவதோ ஆட்கள் அனுப்புவதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் என்னை பொறுத்தவரையில் திரு இளங்கோவன் அவர்கள் கண்டிப்பாக அப்படிப்பட்ட சாதாரண அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் உணர்வெழுச்சியுடன் தன்னெழுச்சியுடன் தமிழ்நாடு முழுவதும் 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு கருத்துக்களை திரு EVK இளங்கோவன் அவர்கள் கடுமையான சொற்களை பயன்படுத்தி கூட கருத்து தெரிவித்திருக்கிறார்.
அரசியல் விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த அரசியல் விமர்சனத்தை அரசியல் விமர்சனமாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை. பாரதிய ஜனதாவை விமர்சிக்கிறார், பல அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறார்கள். ஆனால் விமர்சனம் என்பது அது ஒரு அரசியல் ஆரோக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்க வேண்டுமே தவிர, இப்படி தரந்தாந்த 3ஆம் தர 4ஆம் தர கேவலமான பேச்சுக்களை எல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர், அது இந்திய நாட்டை ஆண்ட ஒரு அரசியல் கட்சி காங்கிரஸ் கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசியிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது, கண்டிப்புக்குரியது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அந்த தொண்டர்கள் எனக்கு தெரிந்து எந்த இடத்திலும் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டு காங்கிரஸ் பிரமுகர்கள் தாக்கப்பட்டதாகவோ தீ வைத்ததாகவோ எதுவும் கிடையாது. கொடும்பாவி எரிப்பது என்பது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும். எல்லா இன்னைக்கு இதே காங்கிரஸ் அலுவலகத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் கொடும்பாவி எரிச்சிக்கிட்டு இருக்காங்க, படத்தை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை வன்முறைன்னு சொல்ல முடியுமா? அதாவது நான் கூட பார்த்தேன் தொலைக்காட்சியில், அந்த சத்தியமூர்த்தி பவனாண்ட ஒட்டுக்கிற ஒரு போஸ்டர் பேனர் ஒன்று வெளியில் கட்டிருக்காங்க. உள்ள அலுவலகத்துக்குள்ளே யாரும் போல, அங்கே பல நூறு கணக்கான இதே அதிமுக அரசாங்கத்தினுடைய காவல்துறை தான் பல நூறு காவலர்களை அங்கே பாதுகாப்புக்கு ஏற்பட்டு அங்கே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இளங்கோவன் வீட்டு முன்பு பல நூறு காவலர்கள் நிறுத்தப்பட்டு அங்கே யாரும் அதிமுக உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தவறு செஞ்சிட போகிறாங்கன்ட்டு பாதுகாப்பு அரணி இந்த அரசாங்கம் தான் எடுத்திருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த ஒரு பேனர் கீழ்ச்சதை அதுதான் இப்போ நீங்கள் வன்முறைன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது கூட தவறு தான். ஆனால் ஒரு கொடும்பாவி கொளுத்துவதோ, அதன் மூலமாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதோ, ஒரு போராட்டங்களை ஈடுபடுவதோ, இது போன்ற அநாகரிகமான கருத்துக்களை சொல்லியே ஒரு தலைவருடைய அலுவலகத்தின் முன்பாக ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் அதிமுக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட எந்த ஒரு தலைவருடைய வீட்டு அருகாவோ அவருடைய கட்சி அலுவலகம் முன்பாகவோ சென்று இதுமாரி முற்றுகையிடுவதோ ஆர்ப்பாட்டம் செய்வதோ எனக்கு ஏற்புடைய கருத்தில்லை. இப்போ எல்லாரும் பொதுவாக பேசிக்கிற ஒரு விஷயம் இப்போ மறைந்த மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடத்திற்கு தமிழகத்தில் ராமேஸ்வரத்திற்கு முதல்வர்களால் வர முடியவில்லை. என்ன காரணம்னா, இல்லைங்க அவங்க கொஞ்சம் உடல்நிலை மோசமாக இருக்கிறாங்க, அவங்களால் நிற்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ கூட மக்களுக்கு பெரிய லெவலில் அது ஒரு பெரிய விஷயம் ஆகலை. சரி, உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஒரு லேடி வர முடியும்னு விட்டுட்டாங்க. ஆனால் மோடி அவர்கள் வந்தபோது அவரை விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்பு கொடுப்பதும், இப்போ சந்திச்சதுங்கிற விஷயத்தை விடுங்க, இவங்க உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் மோடி அவர்களை மட்டும் வரவேற்க முடியுதுன்னா என்ன அர்த்தம்? இல்லை, நீங்கள் இங்கேருந்து ராமேஸ்வரம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு தூரம். 600 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அங்கு பல மணி நேரம் நின்று அந்த நிகழ்ச்சியில் அவரால் கலந்து கொள்ள முடியாது, தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையினூடாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் போயஸ்கார்ட்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 20 நிமிடங்கள், அங்கு அந்த சம்பிரதாய நிகழ்ச்சிகள் என்பது ஒரு 5-10 நிமிடங்களில் முடிஞ்சு போச்சு. இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதே நேரத்தில் நீங்கள் பிரதமர் கலந்துக்கிட்ட இந்த விழாவில் நெசவாளர்களுக்கான அந்த நிகழ்ச்சியில் விருது வழங்குகிற நிகழ்வில் மாண்புமிகு முதலமைச்சர் கலந்துக்கலாம். ஏன்னா அங்கே 3 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், உட்காந்துருக்கணும். அதனால் அவரால் அதில் கலந்துக்க முடியும். ஆனால் இதை ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே என்னால் உடல்நிலை சரியில்லை, அதனால் அந்த மகத்தான தலைவனுக்கு அஞ்சலி செலுத்த இயலவில்லை என்று சொல்லி தான் மூத்த அமைச்சர்களையும் 7 அமைச்சர்களை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அது திரும்ப அதில் போய் அப்துல் கலாம் உடல்நிலைக்கு போய் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியல, பிரதமர் சென்னைக்கு இறங்குறாரு, போயஸ்கார்டுக்கும் சென்னைக்கு 20 நிமிடம் பயணம், போய் 6 மணி நேரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓய்வு எடுக்கலாம். தற்போது மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. ஆக இதில் அதுக்கு வரல, இதுக்கு போனாங்க அப்படின்ட்டு சொல்வதெல்லாம் ஒரு அரசியலுக்காக சொல்லலாமே தவிர, யாரோ முதலமைச்சரோ பிரதமரோ பிரசிடெண்ட்டோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ இல்லை அரசு உயரதிகாரிகளோ என்னால் உடல்நிலை சரியில்லை, என்னால் இயலவில்லை என்று சொன்ன பிறகு அதே பிரச்சனையை திரும்ப பேசுவது என்பதும் அதை குறித்தே பல அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில் விமர்சனம் செய்வதும் என்பது இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் இல்லை. எவ்வளோ விஷயங்கள் தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் இருக்குது, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் இருக்குது. அதை குறித்து கேள்வி எழுப்பலாம், அதை குறித்து பேசலாம், அதை குறித்து விவாதிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அப்துல் கலாமுக்கு போல நரேந்திர மோடிக்கு போனாங்க அப்படின்றது இது ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அரசியலாக எனக்கு தெரியல. இல்லை, இப்போ இந்த விஷயங்களை தாண்டிட்டு அதிமுக பாஜகவுடன் நெருங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, அது ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா ஒரு அரசியல் கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிடப் போகிறது என்று பல்வேறு யூகங்கள் வெளிவந்தன. ஆனால் அத்தனை வியூகங்களையும் பொடியாக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த தேர்தலில் கூட்டணி வைக்காமல் சிறுபான்மை மக்களுடைய பேராதரவை பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் புதுவையும் சேர்த்து 37 இடங்களிலே வெற்றி பெற்று ஒரு மகத்தான ஒரு பெரும் கட்சியாக, இந்திய நாட்டின் 3வது ஒரு அரசியல் பெருங்கட்சியாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்ந்து நிற்கிறது. ஆக ஒரு பிரதமர் உடல்நிலை குறித்து விசாரிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது தேர்தலுக்கான உடன்பாடு அல்லது தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது, பேசப்பட்டது என்கிற எந்த செய்தியும் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அறிவிக்கப்படவில்லை. பாரதிய ஜனதாவுடைய தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இது அரசியலுக்கான சந்திப்பு அல்ல என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆக இன்னும் தேர்தலுக்கான 8 மாதங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்.
ஆனால் என்னுடைய கணிப்பு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடனான இந்த சந்திப்பு தேர்தலுக்கான சந்திப்பு அல்ல. இது உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்கும் அது இங்கு வந்த இடத்தில் ஒரு முதலமைச்சரை சென்று சந்திப்பது. ஏற்கனவே திரு சந்திரசேகர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதேமாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதே இந்திய நாட்டுடைய பிரதமரோட மிக உயர்ந்த பதவியில் இருந்த திரு பிரணாப் முகர்ஜி, இந்திய நாட்டுடைய பிரசிடென்ட், இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் கலைஞர் அவர்களை கோபாலபுரம் வீடு தேடி சென்று சந்தித்திருக்கிறார்கள். அவர்களை சந்திக்கின்ற போது தேர்தலில் அவர் ஆதரித்தார், அதற்காக அவர் நன்றி சொல்ல வந்தார், அதையும் இதோட சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ என்ன, உடல்நிலையை குறித்து ஒரு முதலமைச்சரை ஒரு நாட்டுடைய பிரதமர் விசாரிக்க போனால் அது இவங்களுக்கு அவர் 2 பேரையும் சந்திச்சார்ல. பிரணாப் முகர்ஜி வந்தப்ப ஒன்றும் கோபாலபுரத்துக்கு மட்டும் போகலையே. இல்லை அதுதான் சொல்கிறேன். அது இல்லை கோபாலபுரத்துக்கு போய் சந்திக்கிறதுல இப்போ அப்போ அன்றைக்கி யாராச்சும் விவாதிக்கப்பட்டதா? இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சா? ஒரே ஒரு பத்திரிகைகளை பற்றி எழுதினாங்களா? இது ஏதாவது கேள்வி வந்துச்சா? ஒரு இந்திய நாட்டின் பிரசிடென்ட் எப்படி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் வீடு தேடி போய் சந்திக்கலாம் அப்படின்னு? இப்போ என்ன அரசியல் இதெல்லாம்? சும்மா அற்பத்தனமான ஒரு அரசியலுக்காக பேசப்படுற விஷயங்கள்லாம் எனக்கு ஏற்புடையதல்ல. என்னை பொறுத்தவரையில் ஒரு நாட்டுடைய பிரதமர், நாட்டுடைய முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார், அவரை சென்று சந்தித்தார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல இப்போது இருக்கிற தமிழ்நாட்டுடைய பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் அதில் பாருங்கள். சந்தித்த அந்த மனு 21 பக்கம் கொடுத்த அந்த மனுக்களில் இன்னைக்கு கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், மீனவர் பிரச்சனையிலேருந்து, காவேரியிலேருந்து, முல்லைப்பெரியார்லேருந்து, வேளாண்மை வாரியம் அமைக்கணுன்றதுலேருந்து, தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி கொடுக்கணும் அப்படின்றதுலேருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளடங்கிய மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுற பிரச்சனையை அதை தடுத்து நிறுத்தணும், அனுமதி கூடாதுன்னு சொல்கிறது பல்வேறு விஷயங்களை தமிழ் சமூகத்திற்கான தமிழ்நாட்டிற்கான நன்மை பயக்கின்ற பல்வேறு விஷயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னை உடல்நிலை கருதி பார்க்க வந்த பிரதமரிடத்தில் கொடுத்து இதை எனக்கு நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்கிற அந்த அரசியலை, அந்த தமிழ் சமூகத்திற்கான நல்லது நடப்பதற்கான ஒரு கோரிக்கையை தான் நாம் இன்றைக்கு பேசணுமே தவிர, பரவாயில்லையே நம்முடைய முதலமைச்சர் உடல்நல விசாரிக்க வந்த இடத்துல தான் உடல்நிலை விசாரிக்கிட்ட பரவாயில்லைங்க நன்றிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, நாட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் மக்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு என்னுடைய காவேரி நீர் ஆற்று நீர் உரிமை பதிக்கப்பட்டிருக்கு, முல்லைப்பெரியாறு 152 அடி அணையை உயர்த்தணும் அனுமதி எனக்கு கிடைக்கல, மேலாண்மை வாரியம் அமையுங்க அப்படின்னு பல்வேறு தமிழ் சமூகத்துக்குமான பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை குறித்து ஏன் யாரும் பேசலை? அதை குறித்து ஏன் யாரும் விவாதிக்கல? இல்லை, இப்போ இந்த பாஜக அதிமுக கூட்டணி வருமாங்கிற விஷயங்கள்லாம் இப்போதான் எப்போ இந்த மீண்டும் அவங்க அப்படி இல்லையா? நீங்க இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அழைக்கப்பட்டது, எச் ராஜா போன்றவர்கள் அழைக்கப்பட்டது, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மா அவர்களால் தான்ங்கிற மாதிரி அவரும் ஒரு அதிமுக தொண்டர் மாதிரி பேச ஆரம்பிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. எப்பவுமே பிஜேபி ஏடிஎம்கே பேசவே இல்லை. இல்லை நான் சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட கூட்டணி என்பதை அந்த கட்சி தலைமை அறிவிக்கல, இந்த கட்சி தலைமை அறிவிக்கல. இது எல்லாமே யூகங்கள் அடிப்படையில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம். தேர்தல் முடிவாகி தேர்தல் அறிவித்த பிறகுதான் தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணி என்கிற அறிவிப்பு வெளிவரும். இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும்தான் அதிமுக விமர்சிக்கிறார் ஒழிய அவங்க தான் தலைவர், தமிழ்நாட்டுடைய தலைவர் அவங்க தான். அவங்க கூட்டாளி இந்த அறிவிப்பு உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் தான், நாங்கள் சென்று சந்தித்து அதனுடைய தொடக்கம் தான். தேசிய தலைமை அப்படி இல்லையா? இல்லை அப்படியே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சரின்னு ஏற்றுக்கலாம். நம்ம தேசிய தலைமையும் சொல்லலை, மாநில தலைமையும் சொல்லலை, சொல்லாத ஒன்றுக்கு ஒரு சந்திப்பின் ஊடாக மட்டும் இன்னைக்கு போய் வெளிநாட்டில் எங்கேயோ அபுதாபியில் போய் அந்த நாட்டு இளவரசரை சந்திச்சிருக்காரு, பிரதமரை சந்திச்சிருக்காரு, உடனே அந்த நாட்டு அதிபரோட மோடி கூட்டணி வச்சுட்டாரு சொல்ல முடியுமா? இல்லை அது இல்லை இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ எதிரும் முதிர்மாக இருந்த முஸ்லீம் நாடுகளும் இன்றைக்கி இந்திய நாடும் நட்புறவு பாராட்டுறாங்க. அது ஒரு நல்லது நடந்திருக்கு, அது ஒரு வரவேற்புக்குரிய விஷயங்கள். 34 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாட்டுடைய பிரதமர் அங்கே போய் அந்த நாட்டுடைய அதிபரை சந்திச்சிருக்கிறாங்க, அந்த இளவரசரை சந்திச்சிருக்கிறாங்க, ஒரு நட்பு பாராட்டிருக்காங்க, வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றத்துலேருந்து வெளிநாட்டு பயணத்தில் தான் இருக்கிறாருன்றது அது வேறு விஷயம். ஆக நம்ம இது தமிழ்நாட்டு அரசியல் எதுவும் நடக்கலாம், நான் நடக்காதுன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த நேரத்தில் இப்போது இருக்கிற சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கான ஒரு மகத்தான செல்வாக்கோடு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயம் பாரதிய ஜனதாவை அதிமுகவின் தலைமை தேடி போய் கூட்டணி வைத்துக் கொள்கின்ற இடத்தில் இல்லை. பாஜக பாரதிய ஜனதா தேடி சென்று அவர்களோடு கூட்டணி வைக்க முயற்சித்தால் அதை குறித்து தேர்தல் நேரத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையோட விருப்பம் பாஜக வரக்கூடாதுன்னு இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம். இல்லை என்னுடைய இப்போ அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதிமுகவோட போய் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கிறத போய் நான் போய் வேல்முருகன் போய் தடுக்க முடியுமா? இல்ல அதான் சொல்றேன். நான் சொன்னேன் உங்களுக்கு கொள்கை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏத்துப்பாங்களா? இல்ல நீ உங்களுக்கு கொள்கை அடிப்பில் பாரதிய ஜனதாவை பற்றி தெரிந்ததுனால நீங்க எதிர்க்கிறதுனால இவ்வளவு விளக்கம் சொல்றீங்க. மற்றபடி இயல்பா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இப்ப நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்க அதான் சொல்றாங்களே, இங்க நண்பர்களும் இல்லை, எதிரிகள் நிரந்தர எதிரிகள் வாய்ப்பு வருங்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனா இன்று 2 கட்சியினுடைய தலைமையும் இன்னும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை, கூட்டணி இருக்கும் என்கிற அதிகாரப்பூர்வமான எந்த செய்தியும் வெளியிடாத போது
நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அவர்கள் இருவரும் 2 பெரிய கட்சிகளும் கூட்டணி சேருவதை குறித்து சேருவார்கள் சேர முடியாது என்று நான் இப்படி ஆரோடம் சொல்ல முடியும்? என் கட்சி நீங்க கேக்குறீங்களா? இல்ல நீங்க ஆரோடம் வர்றதை விமர்சிக்கிறீங்களா? நீங்களா கற்பனை செஞ்சுக்கலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல நீங்க ஏன்னா அதுக்கான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால தான் அப்படி கேள்விகள் வருது. என்ன பொறுத்தவரை அதிமுக இங்க தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் இன்றைய அரசியல் சூழலில் தேர்தல் வந்தால் மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்கிறது. ஆனால் அதிமுக தலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக விஜயகாந்தோடு பாரதிய ஜனதா இன்றளவும் பயணிக்கிறதாக அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தி வருகிறார்கள். விஜயகாந்த் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு திரும்ப தமிழிசை செல்வி அவர்கள் சென்று அங்கு வாழ்த்துறாங்க. ஆக இன்றைக்கி எங்கள் கூட்டணியில் தான் அவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் சொன்ன அகில இந்திய பொதுச்செயலாளர் சொல்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு கூட்டணி, அதிமுகவோட இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி என்கிற அந்த செய்தி இதுவரையில் வெளி வரவில்லை. ஒருவேளை நீங்கள் வேணுமா அது வெளிவராமல் இருக்குமா கண்டிப்பாக அப்படின்னா அதுக்கு தான் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். இல்லை, ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்தில் எல்லோருமே அந்த லலித் மோடி, சுஷ்மா விவகாரம், அங்கே சத்தீஸ்கர் முதல்வர் ராமன் சிங் விவகாரம், ராஜஸ்தானில் விவகாரம், இவ்வளோ ஊழல் இருக்கே பதவி விலகணும்னு சொல்லி எல்லா கட்சியும் போராடுறாங்க. இடதுசாரிகள், காங்கிரஸ், அங்கு உள்ள மாநில கட்சிகள் எல்லாரும் போராடுறப்ப நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சும்மா தான் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அதோட அர்த்தம் என்ன? பாஜகவுக்கு எதிரியாக நாங்கள் காமிச்சிக்க விரும்பலன்னு தானே அர்த்தம். டெல்லியிலேயே அதே தானே நடக்குது. இல்லை, உங்களுக்கு அதான் சொல்கிறேன். அதிமுக தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு ஆளுங்கட்சி. இந்த ஆளுங்கட்சி இருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய திரு நரேந்திர மோடிக்கும் மாண்புமிகு அதிமுக முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கிறது. இந்த நட்பை பயன்படுத்தி கொண்டு அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் நல்ல விஷயங்களை ஆதரித்து தமிழ் சமூகத்திற்கான, தமிழர்களுக்கான நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு ராஜேந்திர உத்தியை மாண்புமிகு முதலமைச்சர் பாஜகவால் தமிழ் சமூகத்துக்கு நல்லது விலையை நம்புறீங்க நீங்கள்? இல்லை, ஈழ பிரச்சனையில் நல்லது விளையாது, அது நான் முழுசாக நம்புகிறேன். பாரதிய ஜனதாவுமான ஈழ தமிழர்கள் பிரச்சனைக்கு விடிவு கிடைக்காது, அதே மாதிரி பாரதிய ஜனதா காங்கிரஸாலும் கிடைக்காதுன்றதில் நான் முழுசாக நம்புகிறேன். ஆனால் இந்த குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு உதாரணத்துக்கு திட்டக்குழு அன்றைக்கி ஒரு 50,000 கோடி கேட்குறாங்க மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு கரிசனையோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை பிஜேபி அரசாங்கத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மீது இருக்கிறது. அதேமாதிரி இன்றைக்கி காவேரி தீர்ப்பை அரசியலை வெளியிடும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு மத்திய அரசு அதனுடைய வழக்கறிஞர் மூலமாக ஒரு இணக்கமான சூழல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்றைக்கி பிறப்பிச்சிருக்காங்க. அதேமாதிரி இன்றைக்கி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அது நரேந்திர மோடி அதை நாங்கள் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதேமாதிரி மேகதாதுவின் குறிக்க அணை கட்டுறாங்க, சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய அனுமதி தரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க. இன்றைக்கு அதனுடைய அமைச்சர் அவர்கள் நாங்கள் அண்ணன் அனுமதி தரல, அப்படி அந்த அதிகாரப்பூர்வ வெளியீட்டையும் மத்திய அரசு நாங்கள் வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த மாதிரியான தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனை இன்றைக்கி சந்திச்சுட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 5 முறை ரீரிமாண்ட் செய்யப்பட்டு 40 தமிழர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கே சிறையில் இருந்தாங்க. தேர்தல் முடியறதுக்காட்டியும் விடுதலை செய்யக்கூடாது, அது ஒரு ஆதாய ஓட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு சிங்கள அரசு கட்சிகளால் போடப்பட்டிருந்தன. ஆனால் அதை உடைச்சி பாரத பிரதமர் வந்தபோது உடனடியாக அவர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் கொடுத்த அழுத்தம் இன்றைக்கி வெற்றி அடைந்து அந்த 40 தமிழர்களும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் படகுகள் என்ன விடுதலை செய்யலை என்பது வேறு விஷயம். ஆக நான் சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனித்தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் இல்லை நீங்கள் காங்கிரஸ் எங்க ஒரு 1.5 லட்சம் மக்களை கொல்லுகிட்டு இருக்கிறாங்க, உலகத்தில் தடை செய்யப்பட்ட அத்தனை குண்டுகளையும் ஏவுகணைகளும் போட்டு மக்களை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான், குழந்தை குட்டிகள் செத்து ரத்தாறு ஓடுது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து சாவுங்கன்னு சாவடிக்குன்னு சொன்னார் கலைஞரே. அதோடு நீங்கள் இதை ஒப்பிடாதீங்க. திமுக காங்கிரஸ் உறவு என்பது வேறு, அதிமுக பாரதிய ஜனதா உறவு என்பது என்னை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டிற்கான நிதி, தமிழ்நாட்டிற்கான பல்வேறு நலத்திட்டங்கள், இன்றைக்கி மண்ணெண்ணெய் கேட்டிருக்கிறாங்க, இன்றைக்கி அரிசி கேட்டிருக்காங்க, பருப்பு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மத்திய அரசு, ஒரு மாநில அரசினுடைய கோரிக்கையை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்குது, செய்ய வேண்டிய அவருடைய கடமை, அவருடைய பொறுப்பு. அதில் பாராமுகம் காட்டாமல் ஒரு நட்பு பாராட்டி தனக்கான மக்களுக்கான கிடைக்க வேண்டியதை பெற வேண்டிய ஒரு ராஜ ரீதியான அரசியல் சந்திப்பு. இதே முதலமைச்சர் திட்டக்குழு நிதி தரலன்னு உடனே புறக்கணிச்சிட்டு வெளியே வரலையா? அது காங்கிரஸ் இல்லை, அதுதான் சொல்கிறேன். காங்கிரஸ் ஆட்சியில் தான் புறக்கணிச்சிட்டு வெளியே வரல. இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ திட்டக்குழு கூடிச்சு, முதலமைச்சர் போய் கலந்துக்கல, ஆனால் அறிக்கையில் கரெக்டாக டிமாண்டை படித்தாங்களா இல்லையா? எங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை மத்திய அரசு உடனே நிறைவேற்றி தரணும் அப்படின்னு நாங்கள் சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு ஓபிஎஸ் வெளிநடப்பு செஞ்சாரா இல்லையா? அப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஒரு அரசு டெல்லியில் இருக்குது, ஆனால் பாரதிய ஜனதா அரசு ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டு மக்களுக்கு எந்தவித நன்மையும் பயக்கலை என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. அது மதவாதத்தை முன்னிறுத்துகிறது. அது இன்றைக்கு அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், மோடி நான் கண்டிப்பது போல் கண்டிக்கிறேன், நீங்கள் பேசுவது போல் பேசுங்கள் என்றுதான் அவர்கள் எல்லாம் ஆணவமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விஷயம், தலையை வெட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறது, நாக்காரப்பன்னு சொல்கிறது எல்லாமே கடுமையான சொற்கள் தான்.
அதில் எந்த எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நம்முடைய முதலமைச்சருக்கு மோடி இடத்தில் இருக்கிற தனிப்பட்ட நட்பையும் அவருடைய பழக்க வழக்கம், அதாவது இவர் இப்போ முதலமைச்சராக இருந்தபோது அங்கே சென்று மோடியினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டது. நீங்கள் இன்னும் பாருங்கள், இவ்வளோ நட்புகள் இருந்தாலும் கூட நான் தான் சென்று மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் வைத்தேன். உலக தமிழகமே உங்களை எதிர்பார்க்குது. இரத்த கரை படிந்த 1.5 லட்சம் மக்களை கொன்று குவித்த ஒரு இனப்படுகொலையாளன் இந்திய நாட்டின் பிரதமருடைய பதவியேற்பு விழாவுக்கு வருகிறான். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தயவு செய்து அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்பது ஒட்டுமொத்த உலக தமிழனுடைய விருப்பமாக இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கருத்தை நான் கூறிவிட்டு, மோடியினுடைய அந்த அழைப்பை எதிர்க்கின்ற வகையிலும் கண்டிக்கின்ற வகையிலும் ராஜபக்சே வருவதை எதிர்த்தும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு நான் மிகப்பெரிய போராட்டம் நடத்த இருக்கிறேன் என்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் சொன்ன உடனேயே அடுத்த சில மணி நேரங்களிலேயே அறிவிப்பு வெளிவந்தது. என்ன வந்தது? தனக்கு நண்பராக இருக்கலாம், அவருடைய முதலமைச்சர் பதவியேற்பு அவர் வந்து கலந்திருக்கலாம், இவருடைய முதலமைச்சர் பதவியேற்பு அவர் வந்து கலந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பு, உலக தமிழுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தமிழ் அமைப்புகள் இயக்கங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட நட்பை தூக்கி ஓரங்கைத்து விட்டுவிட்டு தமிழ் மக்களின் மனச்சாட்சியாக நின்று அன்றைக்கு ராஜபக்சனுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். அவர் புறக்கணித்தோடு மட்டுமல்ல, ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கலந்து சொல்லவில்லை. தமிழ் சமூகத்தின் உரிமை சார்ந்த பிரச்சனைகள், தமிழருடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்க்கமான திண்ணமான ஒரு முடிவை எடுத்து தமிழர்கள் பக்கம் நிற்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இல்லை, இது நீ சொன்ன இந்த விஷயத்திலிருந்தே கேள்வி கேட்குறேன். இப்போ தமிழர் பக்கம் எந்த விஷயம் கொண்டும் நடுவு அரசனோ வேற யாருடனோ அவர் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் என்றால், இப்போ இந்த ஆந்திராவில் நடைபெற்ற 20 தமிழர்கள் படுகொலை, அது திட்டமிட்ட படுகொலைங்கிறாங்க, அதில் இனம் இருக்குங்கிறாங்க, வர்க்கம் இருக்குங்கிறாங்க, ஏதோ பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. அதற்கு சிபிஐ வேணும் என்றோ, அதற்கு ஒரு வழக்கு போடுவதில் தன்னை வழக்கா சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றோ தமிழக அரசு ஒரு சிறு முனைப்பு கூட காட்டலைங்கிறதான குற்றச்சாட்டா இருக்கு. ஆந்திரா வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவுடன் அடுத்த சில மணி நேரங்களில் தமிழ்நாட்டில் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியவன், முன்னின்று தலைமையேற்று நடத்தியவன் நீங்க நடத்துனீங்க. நான் தான் நடத்தினேன். ஆனா நான் நடத்தின வேல்முருகன் என்ன கோரிக்கை வைத்தான்? உடனடியாக கண்டிப்பாக சிபிஐக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும், இறந்த தமிழ் குடும்பங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு தர வேண்டும், இறந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும். 3 கோரிக்கை முன்வைத்தோம். இந்த 3 கோரிக்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பங்கெடுத்து கொண்டு அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, விஜயகாந்த் கட்சி தலைமையிலான தேமுதிக, பாமக இது 6ஐ நாங்கள் அழைக்கவில்லை. மீதி திரு வைகோ அவர்கள், திரு திருமாவளவன் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு சிபிஎம், சிபிஐ, ஐஜேகே, பாரிவேந்தன் தலைமையிலான கட்சி, திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் தலைமையிலான கட்சி, அனைத்து தமிழர் அமைப்புகள், மதிப்பிற்கிற குளத்தூர் மணியன், கோவை ராமகிருஷ்ணன் போன்ற பல்வேறு அமைப்பு தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டு நாங்கள் அந்த கோரிக்கை வச்சோம். ஆனால் அந்த கோரிக்கை இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், நீங்கள் எழுத்திய கேள்வியில் எனக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அதோட நிலை எடுக்க வேண்டும் என்பதை எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு நிமிஷம் சொல்றேன், அது செய்யல. ஆனா இன்னைக்கு நடந்த பிறகுதான் இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு அரசு, எங்களுடைய எல்லா கட்சி அமைப்பு கூட்டமைப்பின் சார்பாக கிட்டத்தட்ட 50,000 பேரை திரட்டி ஆளுநர் மாளிகை முன்பு முற்றுகையிட்டு முதலமைச்சருக்கு நாங்கள் கொடுத்த மனுவில் வச்சிருந்த 3 கோரிக்கையில் 2 கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் ஆளுநர் அவர்களுக்கு மனுவாக தந்திருந்தோம். ஆனால் ஆளுநர் அவர்களும் அதை நாங்கள் டெல்லிக்கு அனுப்புறேன்னு சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது ஆந்திராவில் நடக்கிற அந்த வழக்கில் தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசா என்று சொன்னோம். அந்த ஒரு கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படலை. கண்டிப்பாக அந்த கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஆனால் அதுக்காக பாக்கி 2 செஞ்சதை அப்படியே மறந்துட்டு இது எது ஒண்ணு செய்யலையோ அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்றது, அதெல்லாம் கூட ரொம்ப தாமதமா தான் நடந்தது. இல்ல கோரிக்கையெல்லாம் வச்சப்ப அவங்க இது பண்ணவே இல்லையா? இல்லைங்க, ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரா இருந்தாரு. தாமதமா நடந்தாலும் நடந்திருக்கா இல்லையா? நம்முடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கா இல்லையா? ஒட்டுமொத்த அத்தனை அமைப்புகளும் அத்தனை இயக்கங்களும் கஞ்சிக்கு வழியில்லாத, கூழ் குடிக்க வழியில்லாத, குடிசையில் வாழ்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் ஆசை காட்டி அதிக சம்பளம் தருகிறோம் என்று அழைத்து போய் சட்டத்திற்கு புறமான தொழில்களை ஈடுபடுத்தி இன்றைக்கு அவர்கள் உயிர்களை பலியாகிவிட்டது. நம்ம தலைவர்கள் எல்லாம் ஒரு நாள் அறிக்கை விட்டுலாம் போய் ஒரு மலர் வளையம் வச்சுட்டு வந்துடலாம். ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்தையும், கையில் இருக்கிற குழந்தையும், வயிற்றில் இருக்கிற குழந்தையும் காப்பாற்றுவதற்கான ஒரு நிரந்தர ஒரு அரசாங்க வேலையை கொடுத்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கிறது. அதை அரசு காலதாமதமாக செய்தாலும் செய்திருக்கிறதா இல்லையா? இந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு நீ கொடுத்துருக்காங்களா இல்லையா? இப்போ சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம், நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஒரு அரசு சிபிஐ விசாரணை தரலன்றதை நம்ம இன்னைக்கு கோரிக்கையை வைக்கல அப்படின்றது. ஆனால் வச்சாங்களே இல்லை கேளுங்க. உச்சநீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு வழக்க போட்டார், சிபிஐ விசாரணை வேணும்னு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? சிபிஐக்கு உத்தரவிட முடியுங்குது அப்படிங்குது. அப்போ உச்சநீதிமன்றமே தமிழர்களை இன்றைக்கு மாற்றம் மனைப்பாடு பார்க்குற பார்வை இருக்குன்னு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன்.
அப்போ முதலமைச்சர் வந்து உச்சநீதிமன்றமே இதில் நிராகரிச்சிருக்கு. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு அரசு சார்பாக கோரிக்கை வச்சு இதில் எதுவும் வம்பு வந்துடக்கூடாது கூட காலதாமிக்கலாம். அப்படி காலதாமதம் செய்கிறது தவறுன்னு தான் நானும் சொல்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் 20 அநியாயமாக அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அவர் ஆணுறுப்புகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன, உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு அநியாயமான படுகொலையை பார்த்துவிட்ட பிறகும் எதற்கோ தானாக முன்வந்து வழக்கை விசாரிக்கிற உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்கள் இந்த அப்பாவி 20 தமிழர்களுடைய படுகொலைக்கு ஏன் நீதி விசாரணைக்கு உத்தரவிடலை? ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலை? அரசும் செஞ்சிருக்கணும் இல்லையா? ஏங்க சிபிஐ விசாரணை உத்தரவு ஒன்று அரசுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு? உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு, உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு, மத்திய அரசுக்கு இருக்கு. 3 செய்யல. ஆனால் ஒரு கோரிக்கை அரசாங்கம் ஒரு கோரிக்கை வைக்கலன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதான் சொல்லிட்டு நான் அதில் அரசுக்கு இருக்கு, அரசு அந்த கோரிக்கை வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கா. ஆனால் அரசு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த மனுவை தள்ளுபடி செய்த காரணத்தினால நீங்கள் வந்து இந்த வழக்கு ஆந்திரா நீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் அங்கே போய் வழக்கை தொடுத்து அங்கே நிவாரணம் பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன காரணத்தினால திரும்பவும் தமிழக அரசு இப்படி ஒரு கோரிக்கை வைத்தால் இப்படிப்பட்ட பயில் தான் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கிடைத்திருக்கின்ற காரணத்தை கூட அரசு தள்ளி போடலாம். ஆனால் அதை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசு கடுமையாக போராட வேண்டும். கண்டிப்பாக அரசு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு பெற்றுத்தர வேண்டும் என்பதால் அந்த கோரிக்கையை விட இந்த சம்பவம் நடந்த உடனே தமிழக அரசு துடிக்கல, ஆந்திர அரசை கண்டனம் தெரிவிக்கல. வெங்கையா நாயுடு சொன்னாரு வெட்ட வந்தவங்களாம் சாவாங்கிற மாதிரி ஆந்திராவில் உள்ள பிஜேபி எல்லாருமே சொன்னாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு சொன்னாங்க. இப்போ ஒரு பரவாயில்ல பேச்சு வந்து. ஆனால் ஓபிஎஸ் அவர்கிட்ட இந்த குற்றச்சாட்டை நான் தொலைக்காட்சியில் வச்ச உடனே என்னை அழைத்து அந்த அறிக்கையை கொடுத்தார். அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து அது கண்டனம் தெரிவிச்சோடும் அல்ல, இந்த சாவில் எங்களுக்கு மர்மம் இருக்கிறது என்கிற வார்த்தையை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அரசை கண்டிக்கல, ஆந்திர அரசை கண்டிக்கவே இல்லை. தமிழகம் இருக்குது, அதான் எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. அந்த அறிக்கை நானே படித்தேன். இது காவல்துறையினுடைய இது வந்து எங்களுக்கு மர்மம் இருக்கிறது, இது வந்து இது திட்டமிட்டு இது படுகொலை இருக்கலாம் என்ற ஐயப்பாடு எங்களுக்கு எழுகிறது என்கிற வார்த்தையை அதில் போட்டிருக்கிறாங்க. கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஒன்றே ஒன்று தான், 3 கோரிக்கை நாங்கள் வச்சு போராடணும், 2 கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு கோரிக்கை என்பது சிபிஐ விசாரணை. அது தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அந்த உத்தரவை பெற்று தந்திருக்க வேண்டும். அதற்கான தார்மீக பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்று இன்னமும் நாங்கள் வற்புறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். நான் கேட்குறேன், நீங்கள் எதுக்கோ கருத்து சொல்கிற பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதாவுடைய அமைச்சர் பெருமக்கள் இந்த 20 பேர் படுகொலை குறித்து ஏன் சொல்லலை? ஏன் பாரதிய ஜனதாவுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தானே டெல்லியில் ஆள்றாங்க, சிபிஐ உத்தரவை ஏன் பெற்று தரல? ஏன் பொன் ராதாகிருஷ்ணன் நம்முடைய தமிழ் தானே, அமைச்சர் தானே, செத்து போன 20 பேர் தானே? சரி விடுங்க. பாஜகவை தமிழர் நெருக்கமான அமைப்பா தமிழர் அமைப்புகள் பார்க்கல. அதிமுகவை தான் உங்களை போன்றவர்கள் பார்க்கறதுனால தான் உங்கள்ட்ட கேள்வி. இல்ல பாஜக தமிழர் அமைப்பு அப்படி இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் மக்களுடைய வாக்கை தேர்ந்தெடுத்து நீங்க இந்திய நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி நீங்க மத்திய அமைச்சராக இருக்கிறீங்க. அப்போ 20 பேர் தமிழர்கள் உயிருக்கு உங்களுக்கு பொருட்டு இல்லையா? அப்போ 20 பேர் செத்து போனாக்கா நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு தான் அமைச்சர், பாரதிய ஜனதாவுக்கு விரோத கட்சி தமிழர்களுக்கு, ஆனால் நாங்கள் சிபிஐ உத்தரவிட முடியாதுன்னு அப்போ சொல்லுங்க. தமிழ் சவுந்தரராஜன் சொல்லுங்க, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் வந்து இன்றைக்கி இந்த காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஈவிகேசி இளங்கோவன் மீதான தாக்குதல், அவரை பற்றிய கடும் விமர்சனம் இவங்க பண்ணுறதுக்கு காரணமே மதுவிலக்கு போராட்டத்தை எல்லா கட்சியிலும் கையில் எடுத்ததுனால தான், அதை மடைமாற்றம் செய்வதற்காக அந்த இதை வந்து மக்கள்கிட்ட மழுங்கடிக்க செய்வதற்காக தான் ஈவிகேசி இளங்கோவன் பிரச்சனையை பெரிய லெவலில் எடுத்து இவங்க திசை திருப்புறாங்கிற சொல்லி குஷ்பு சொல்லியிருக்கிறாங்க. ஈவிகேசி இளங்கோவன் குஷ்புலாம் ஒரு ஆள் என்கிட்ட அவங்களை குஷ்புன்ற பேச்செல்லாம் பயன்படுத்தி கேள்வி கேட்க இல்லை. அவங்க காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் தலைவர் யார்? காங்கிரஸ் தலைவர் இந்த நாட்டுக்கு யார் தலைவராக இருக்கணும்? தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கிற பொறுப்பும் தகுதியும் குஷ்பு இருக்கா? குஷ்பு தமிழுடைய உரிமையை பற்றி பேசுவதற்கோ, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியலை பற்றி பேசுவதற்கோ குஷ்புக்கு என்ன அருகதை இருக்குது? என்ன யோக்கியது இருக்குது? குஷ்பு யாரு? இல்ல, அவங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில அவங்க ஒரு முக்கியமான ஆட்கள். தமிழ்நாட்டில் தேசிய அளவில் காங்கிரஸ் முக்கியமான ஆள உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு குஷ்பு முக்கியமான ஆளா இருக்கலாம். தமிழ்நாட்டில் வாழ்ற 7 கோடி மக்களுக்கு ஒன்று குஷ்பு முக்கியமான ஆள் அல்ல. இதே தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்களை பார்த்து, தமிழர்களை பார்த்து எவ்வளவு கேவலமான, அநாகரிகமான, மோசமான கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் தான் குஷ்பு. அதனால் தமிழ்நாடு முழு எதிர்ப்புகளை சந்தித்தவர் தான் குஷ்பு. எங்கள் தமிழக தேசிய தலைவரை பற்றி கொச்சப்படுத்தி பேசுவது தான் குஷ்பு. அப்போ குஷ்புன்ற ஒரு சினிமா நடிகை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க? தமிழ் சமூகத்துக்கு போராடுற 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, 1000 போராளிகள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி பேசுங்க. இல்லை, ஈவிகேசி இளங்கோவன் சொல்லியிருக்கிறாரு, மதுவிலக்கு போராட்டத்தினால அதிமுக அரசு ஆட்டம் கண்டிருக்கு, அதனால அதை மாத்துறதுக்காண்டி இப்படி ஒரு விஷயம். மதுவிலக்கு பூரண மதுவிலக்க வேண்டும் என்று போராடுகிற கட்சியாக தான் நானும் தான் இருக்கிறேன். அதிமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கிறேன். பூரண மதுவிலக்கு வேணும் தான் கேட்குறோம். அதுக்காக ஒரே நாளில் நாளைக்கே மதுவிலக்கு செஞ்சிருங்கன்னு இன்னைக்கு இவ்வளவு போராட்டம் பண்ணுறவங்க, இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க, இவ்வளோ உண்ணாவிரதம் பண்ணுறவங்க ஏன் நாளில் எங்கே போயிருந்தாங்க? தமிழ்நாட்டில் தானே இருந்தாங்க. ஒரே வாரத்தில் 2 போராட்டம் பண்ணுற தேமுதிக இத்தனை வருஷம் எங்கே போயிருந்துச்சு சொல்லுங்க? 4.5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தேர்தல் வரப்போதுன்னு எல்லாம் குதிச்சு மாஞ்சி ஊழ்ந்து வாரத்தில் 2 போராட்டம், மாதத்தில் 4 போராட்டம், எல்லாம் தமிழ்நாட்டில் தானே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் தானே இங்கே மது கடைகள் திறந்து கடைகள் விற்கப்படுகிறது. அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு? தேர்தல் நெருங்கிச்சுன்னா நீங்கள் வந்து மது கடையில் மூடுங்கன்னு வேகம் காட்டுவீங்க. நாளைக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா போராடுவாங்களா? வாரத்துக்கு 2 போராட்டத்தை இவங்க அறிவிப்பாங்களா? இல்லை, தேர்தலுக்காக பண்ணுறாங்களோ இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட ஆதாயத்துக்காக பண்ணுறாங்களோ, அவங்களுடைய நோக்கம் கோரிக்கை தான் இங்கே பிரச்சனை. நோக்கம் கோரிக்கை நியாயமானது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை.
புரியுதுங்களா? அது தெளிவானது, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதுலேயும் அதை சொல்லுகின்றவர்கள் எந்த நேரத்தில் எதை எப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆய்வு செய்ய சொல்லி மாணவர்கள் குடிக்கிறாங்க, குழந்தைகள் குடிக்கிறாங்க, பள்ளி மாணவர்கள் குடிக்கிறாங்க. அதனால் இதனால் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வருது, ஒரு சமூக சீர்கேடு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதை வந்து எங்கெங்கே மது கடைகளை மூடினால் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்றத ஒரு ஆய்வு செய்ய சொல்லி ஒரு குழுவை ஒரு ரகசியமான ஒரு உத்தரவு மூலம் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் எப்படி முதலமைச்சர் மூடுவாங்க, அப்போ அந்த கிரெடிட் யாருக்கு? பாமக கேட்டால் நான் 30 ஆண்டாக போராடுறேன்னாரு. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது, நாங்கள் காந்திய கட்சி, காந்திய வழி வந்தவங்க, நாங்களும் போராடுறவங்களுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிகளும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கான அடிப்படை காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் இருக்கிற தீங்கை, இதில் இருக்கிற அநீதியை உணர்ந்து இதில் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்பதை குறித்து பரிசீலிக்க தொடங்கிய பிறகுதான் இவர்கள் அனைவருமே தங்களுக்கான இருப்பை தக்க வைத்து கொள்ள தாங்கள் இருக்கோம் என்பதை இந்த வெளியுலகத்துக்கு காட்டிக்கொள்வதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த வாரத்துக்கு 2 போராட்டம், மாதத்துக்கு 4 போராட்டம். இந்த தலைவரை போய் நான் கேட்குறேன், 4 காலமாக எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஈவிகேஎஸ் இளங்கோவன் ஆஃபீஸுக்கு விஜயகாந்த் போனாரா? விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு ஈவிகேஎஸ் இளங்கோவன் வந்தாரா? இன்றைக்கி ஈவிகேஎஸ் இளங்கோவன் வீட்டுக்கு வைகோ போகிறாரு. இன்றைக்கி இன்னும் சில தலைவர்கள் போகிறாங்க. இவங்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தானே இருந்தாங்க, ஏன் அப்போல்லாம் போகலை? இப்போ என்ன இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? இங்கே தேர்தல் வருது. இன்றைக்கி திருச்சி அகதிகள் முகாமில் 2 அப்பாவி ஈழத்தமிழர்கள் பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்யப்பட்டு வச்சுருக்காங்க. விசாரணையில் பல ஆண்டுகளாக வச்சுருக்கிறீங்க, எங்களை விடுதலை பண்ணிங்கன்னு கேட்டு அவன் தற்கொலைக்கு முயன்று அங்கே உயிருக்கு போராடி கிடக்கிறான். அவனை பற்றி இன்றைக்கி எந்த கட்சியும் வாய் திறக்கலை. இன்றைக்கு நாளைக்கு 30ஆம் தேதி இன்றைக்கு காணாமல் போன ஒரு தினம் வருது. ஈழமண்ணில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் 1.5 லட்சம் பேர், 11,000 பேர் காணவில்லை என்று சொல்லி அந்த 1000 அவர்கள் அறிக்கை கொடுத்து அந்த மாவட்ட அந்த சிங்கள அரசு ஏற்றுக்கிட்டு இருக்கு. அந்த 11,000 பேர் செத்துட்டாங்களா, உயிராக இருக்காங்களா, எங்கே அவங்களை இந்த நாட்டில் கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லி இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதுக்கு இங்கே இருக்கிற தேசிய கட்சியோ, இங்கே இருக்கிற திராவிட கட்சியோ, வேறு எந்த கட்சியும் இதை குறித்து பேசலை. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சியோ ஏன் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இதை குறித்து ஒரு கோரிக்கை வச்சு போட சொல்லுங்கள். விஜயகாந்த் நாளைக்கு இது குறித்து ஒரு உண்ணாவிரதம் இருக்க சொல்லுங்கள். இதுக்காக ஒரு மனித சங்கிலி நடத்த சொல்லுங்கள். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தான், அதுக்கு அங்கே தண்டிக்கப்படணும் போர்க்குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு மனித சங்கிலி நடத்த வேண்டியதானே? ஒரு உண்ணாவிரதம் விஜயகாந்த் இருக்க வேண்டியதானே? கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்தார்ல, தன் மகனுக்கு பிரபாகரன் பேர் வச்சார்ல, ஏன் அதில் வாய்மூடி மௌனியமாக இருக்கிறாரு? விஜயகாந்த் வந்து நீங்கள் ஏதோ மதுவிலக்குக்கு அவர் முன்னணி இருக்கிற மாதிரி இல்லை, எல்லா கட்சிகளும் தான் கோரிக்கை வைக்கிறாங்க. நான் எல்லா கட்சியும் தான் கேட்குறேன், நான் எல்லா கட்சியும் தான் கேட்குறேன். இல்லை, இந்த மதுவை கட்டிக்கிட்டு மாவட்டம் போய் இது ஒரு மிகப்பெரிய தீங்கான பிரச்சனை, இது ஒழிக்கப்பட வேண்டியும், இது மூடப்பட வேண்டும், எந்த மாற்று கருத்து. கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணி கட்சி இருக்கிற வேல்முருகன் இதற்காக போராடி இருக்கிறான், இதற்காக அறிக்கை விட்டு இருக்கிறான், இதற்காக முதலமைச்சர்கிட்ட அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கான் தொடர்ந்து. நான் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் கேட்கறது, இந்த 1 மாத காலத்திற்குள்ளாக இவ்வளவு வேகம் காட்டுகிற நீங்கள், இவ்வளவு வீரியமாக போராட்ட காலத்திற்கு வர்ற நீங்கள், ஒரு அரசாங்கம் இதை மூடுவதற்காக கொஞ்சம் படிப்படியாக இதை குறைப்பதற்கான ஒரு கருத்துருவை பரிசீலித்து வருவது என்பதை கோட்டையின் வாயிலாக ஆட்சி அதிகாரத்தில் ஏற்கனவே இருந்தவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு நான் கேட்குறேன், திமுகவின் தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்றைக்காவது அவருடைய அறிக்கை 2 வரியில் அறிக்கை வந்த வரலாறு உண்டா? ஆனால் நான் திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவதை குறித்து பரிசீலிப்போன்னு 2 வரியில் ஒரு அறிக்கை வந்து என்ன காரணம்? அப்படி அவசரமாக வருவதற்கான என்ன காரணம்? முரசொலியில் பக்கமாக எழுதுறதுக்கு என்ன காரணம்? கோட்டையிலேருந்து அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு அதிகாரி இந்த மாதிரி ஒரு ஆலோசனை நடந்துச்சு, இங்கே படிப்படியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமக்களோட ஆலோசனை கொண்டு வர வேண்டியதானே. அவங்க நிமிஷம் இருங்க, இல்லை இவங்க செய்யறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் 2 வரியில் ஒரு அறிக்கை விடுறாரு. நீங்கள் கூட்டாளி ஒரு நியாயமான கட்சி, அரசியல் கட்சியாக இருந்தால் இந்த மதுவிலக்குக்காக தொடர்ந்து 4 ஒரு சில தலைவர்களை தவிர, நான் எல்லா தலைவரும் சொல்ல மாட்டேன், இப்போ வைகோவை இதில் சொல்லலாம், தமிழ் மணியனை சொல்லலாம், திரு மருத்துவர் ராமதாஸும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இளங்கோவன் குதிக்கிறாரு, இன்றைக்கி பாரதிய ஜனதா குதிக்கிறாங்களே, சிபிஎம் சிபிஐ. இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எல்லாமே இந்த 6 மாத காலத்தில் அரசியல் வரப்போகுது. இது மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இந்த பூரண மதுவிலக்கு கொள்கை. ஆக இதுக்கு அத்தாரிட்டி யார்? எங்கே ராமதாஸ் தட்டிட்டு போடுவாரோ, எங்கே கம்யூனிஸ்டுகள் தட்டிட்டு போடுமோ, எங்கே திருமாவளவன் தட்டிட்டு போடுவாரோ, எங்கே ஈவிகேஎஸ் இளங்கோவன் தட்டிட்டு போடுவாரோ, இப்படின்னு தான் இன்றைக்கி மாஞ்சி ஊந்து ஆளாளுக்கு போராட்டம், ஆளாளுக்கு உண்ணாவிரதம், ஆளாளுக்கு முற்றுகை, ஆளாளுக்கு மனித சங்கிலி. நான் கேட்குறேன், எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது? 74லேருந்து தொடர்ந்து இருந்துட்டு தானே இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக இந்த மது இங்கே சாராய ஆலை இருந்துட்டு தானே இருக்குது. இன்றைக்கி திமுகவுக்கு 5 தொழிற்சாலைன்றீங்க, உடனே அவங்க சொல்கிறாங்க அண்ணா திமுகவுக்கு 5 தொழிற்சாலைன்றாங்க. ஆக 2 கட்சி, ஆண்ட கட்சி 2களுக்கு தொழிற்சாலை இருக்குது, உண்மை தானே? மது உற்பத்தி இவங்க தானே பண்ணுறாங்க. அப்போ இது மது கடையில் விற்றுக்கிட்டு தானே இருக்குது.
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் குடிச்சிக்கிட்டு தானே இருக்கிறேன். இப்போ இது எல்லாம் ஏதோ புதுசாக நேற்றுக்கு வந்த மாதிரி, நேற்றுக்கு தான் எல்லாம் நடக்கிற மாதிரி திடீர்னு எல்லாம் ஆளாளுக்கு. ஆக இதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த அணுகுமுறை தான் நான் தவறுன்னு சொல்கிறேன். இல்லை, இவங்க செய்கிறது எல்லாமே அரசியலுங்கிறத விஷயத்தை விட்டுருவோம். இப்போ மதுக்குனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், பெண்கள், அமைப்புகள், மாணவர்கள்லாம் போராடுகிற இந்த சூழலை பார்த்தாவது அதற்கான பரிசீலனையே நாங்கள் செய்ய இருக்கிறோம். குறைந்தபட்சம் படிப்படியாக இப்போ அது பரிபூர்ண மதுவிலக்குங்கிறது நிதி அடிப்படையிலும் நிர்வாக அடிப்படையிலும் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு பண்ணும். உலக அளவில் அது சாத்தியமில்லைன்னு கூட ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை எங்கேயுமே மதுவிலக்கு கியூபா போன்ற இடதுசாரி நாடுகள் கூட சாத்தியமில்லாத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் அவங்க என்ன சொல்லலாம், பள்ளிக்கூடங்கள், வழிபாடு தலங்கள் இதையாவது எடுக்கிறோன்னாவது ஒரு அறிவிப்பு உள்ளாம்ல. ஒரே நிமிஷம், இவங்க செய்கிறாங்கங்கிறதுக்காண்டி அதை விமர்சனிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரையில் இதை நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டிலுடைய பல்வேறு பிரச்சனைகளை அவங்க செய்யலை. நீங்கள் அவங்க கவனமாக அவங்களுடைய நடவடிக்கையை அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தோடு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது தான் இந்த மணல் குவாரிகளை அந்தந்த மாவட்டத்தில் சிண்டிகேட் அமைச்சிக்கிட்டு பல்வேறு அரசியல்வாதிகள் 5000 ரூபாய்க்கு மேலே ஒரு மாவட்டத்தில் மணல் குவாரி ஏலம் போகாது, அவர்களே அதை ஏலம் எடுத்து சிண்டிகேட் அமைச்சிக்கிட்டு பல நூறு கோடியை சம்பாதிப்பாங்க. முதலாக சட்டமன்றத்தில் இந்த மணல் குவாரி மூலம் அரசுக்கு பல ஆயிரம் கோடி வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரி, அந்த கிராமத்தினுடைய பொதுவான குழுக்கள், மக்கள் சார்ந்த பிரதிநிதிகளை கொண்டு ஒரு கமிட்டி அமைச்சு அதன் மூலமாக யார் வேண்டுமானாலும் மணல் எடுத்துக்கலாம், அதை அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையை அங்கே செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கான ஒரு ஆலோசனையை நான் தான் முன் வச்சேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆலோசனையை ஏற்று உடனே அறிவிப்பு செய்வோம் அப்படின்னு வெளியே சொல்லவே இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் இந்த வேல்முருகன் சொன்ன இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அன்றைய ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் அவர்களுடைய நிதித்துறை செயலாளர் அவர்களை அழைச்சி, அன்றைய அந்த துறைக்கு அமைச்சர், கனிமவளத்துறை அமைச்சராக இருந்த திரு வேலுசாமி அவர்களை அழைத்து, அன்றைய நிதியமைச்சர் திரு பொன்னையன் அவர்களை அழைத்து பேசி, வேல்முருகன் இப்படி சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு, அவர் சொல்றதுல உண்மை இருக்குதா விசாரிக்கணும்னு சொல்லி விசாரித்து, நான் சொன்னதில் உண்மை இருக்குது என்று தெரிந்து கொண்டு அப்புறமே தான் இன்றைக்கி இந்த பொதுப்பணித்துறையின் மூலமாக இன்றைக்கி பல நூறு கோடி ரூபாய் அரசுக்கு ஆண்டுக்கு வருமான வகுப்புக்கான உத்தரவை அவர்கள் பிறப்பித்தார்கள். அதே போல் இந்த லாட்ரி ஒழிப்புக்கு சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். இந்த கல்லூரிகள் வாசல் இந்த அபின்னு கஞ்சா விற்கிறாங்க, போதைப் பொருள் அதிக நடமாட்டிருக்கு, இது ஒழிக்கப்படணும் அப்படின்றது. கந்து வெட்டிக்கு அதுமாரி தான். ஆனால் இது எதையுமே முதலமைச்சர் அவர்கள் நான் நாளைய தேதியிட்டு தமிழ்நாட்டில் லாட்டரி தடை செய்ய போகிறேன்னு என்றைக்குமே சொல்லலை. ஆனால் செஞ்சாங்க. தமிழ் சமூகத்திற்கும் எந்த தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எது ஒரு கேடு விளைவிப்பது, எது மிகப்பெரிய வாழ்வியலை பாழாக்கும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து விட்டால் நிச்சயமாக சொல்ல வரேன், உணர்ந்து விட்டால் அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவார்கள். அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. இப்போ அதற்கான இன்றைக்கி 30,000 பேர் அதில் வேலை செய்கிறாங்க. புரியுதுங்களா? 30,000 பேருக்கு மாற்று பண்ணி கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது 30,000 கோடி வருமானம் வருது, அதற்கான மாற்று வருமானத்துக்கான திட்டங்களை தீட்டணும். இப்போ மக்களுடைய இடத்துல இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, தீங்கு அப்படி என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாவட்ட வாரிய கம்ப்ளீட்டாக பர்டிகுலர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த வேலைகள் நடந்துகிட்டு வருது. இன்றைக்கு கூட வந்திருக்கிற மிக முக்கிய இதெல்லாம் நீங்க மட்டும் தானே சொல்றீங்க, கவர்மெண்ட் சொல்லலையே. கவர்மெண்ட் சொல்லாதுங்க, அதான் நான் சொல்றேன். அவங்களுடைய அரசாங்கத்தை மக்களுக்கு அவர் எப்படி தெரியும்? அதான் சொல்றேன். அவங்க சொல்லி விளம்பரப்படுத்தி அப்புறமே வருது யானை வருதுன்னு சொல்லி அப்படி பண்ற பழக்கம் அவங்களுடைய சுபாவத்தை நான் சொல்றேன். தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் சொன்ன லாட்டு சீட்டை அவங்க ஒழிச்சாங்களா இல்லையா? கந்து வெட்டி கொடுமையை ஒழிச்சாங்களா இல்லையா? ஹராயின் அப்படின்னு சென்னை மாநகரங்கள் எல்லா இடத்துலையும் இங்கே தாராளமாக கிடைக்கப்பட்டது. அதை நீங்க ஒழிச்சாங்க இல்லையா? சின்ன ஸ்டெப் எடுக்கலாமே. நான் பரிபூர்ண மதுவிலக்கு கேட்கல, குறைந்தபட்சம் சின்ன ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியுங்க, கோர்ட் சொல்லியுமே மூடாத கடைகள் இருக்கு. குறைந்தபட்சம் அந்த மாதிரி இல்லீகலா இருக்கிற கடைகளையாவது மூடலாம். 504 கடைகளை, சாலை ஓரங்களில் இருந்த கடைகளை மூடி இருக்கிறாங்க. அதை மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பாங்க. இது வேல்முருகன் சொல்லி தான் எடுத்தாரு, வைகோ சொல்லி தான் எடுத்தாங்க, ராமதாஸ் சொல்லி தான் எடுத்தாங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இவர்கள் இவர்கள் அனைவரையும் காட்டிலும் இவர்களுக்கு இருக்கிற சோர்ஸ், இவர்கள் மூலியமாக மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை தெரிந்து கொள்வதை காட்டிலும் அவருக்கு ஒரு அரசு இயந்திரத்தை வச்சிருக்காங்க. ஒரு பட்டணை தட்டினா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன தீங்கு நடக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை ஆயிரம் பேர் குடிக்கிறோம், எதனால இளைஞர்களுக்கு எத்தனை குடும்பம் சீரழிது என்பது புள்ளி விவரங்கள் கொண்டு வர முடியும் அவங்களால. அப்படி ஒரு அரசாங்கம் அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் அவங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றத நான் தான் சொல்றேன். அதை அவர்கள் என்னைக்குமே நாங்கள் இப்போ நாளைக்கு ஒரு அறிக்கை சுதந்திர தினத்தில் படிப்படியாக கடையை மூடப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டு தான் மூடணும்னு இல்லை. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பா பூரண மதுவிலக்குக்கு படிப்படியாக அதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உத்தரவை நேரம் காலம் வரும்போது அதை கண்டிப்பாக அவர்கள் பிறப்பிப்பார்கள் என்று நான் முழுசாக நம்புகிறேன். சார், இப்போ இன்னொரு பிரச்சனை இந்த கடந்த வாரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த தகவல் உரிமை ஆணையராக தலைமை ஆணையராக ஒரு உளவு பிரிவுக்கு செயல்பட்டவர். அதாவது அரசுக்கு ரகசியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன போராட்டங்களாக வர வாய்ப்பு இருக்குது, இப்படியான வேலைகளை செய்வதற்காக இருந்த ஒருவர் டிஜிபி ராமானுஜம் அவர்களை அந்த துறைக்கு போட்டது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதாவது ஆர்டிஐங்கிறதே
அரசினுடைய குறைகளை தெரிந்து கொள்வதற்கு அரசு ஏன் இதில் காலி இடங்களை நிரப்பல இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க தானே நம்ம வந்து ஆர்டிஐ போட்டு தகவல் தெரிஞ்சுக்குவாங்க. யார் யார் போடுவாங்கங்கிறத உளவுத்துறை ஆட்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வேலை பார்த்தவர் தெரிஞ்சால் அரசுக்கிட்ட அவங்கள காட்டி கொடுக்குற மாதிரில போயிடுவது, இவங்களாம் அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கிற மாதிரில போயிடுவது. குஜராத்தில் இதே தான் நடந்தது. இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓய்வு பெற்ற காவல்துறையினுடைய இயக்குநராக இருந்த திரு ராமானுஜம் அவர்கள் தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நேர்மையான அப்பழுக்கற்ற ஒரு நியாயமான ஒரு அதிகாரி. அவரை பொறுத்தவரையில் அரசு இந்த பதவி தந்தாலும் சரி, இதற்கு மேல் எந்த பதவி தந்தாலும் சரி, அவருடைய பணி என்னவோ, அவருடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்யக்கூடியவர். அனாவசியமாக எந்த இடத்திலும் அவர் மூக்கை நுழைக்க மாட்டார், தலையிட மாட்டார். திமுகவுடைய தலைவர் திரு கலைஞர் அவர்களாலே பல முறையில் பாராட்டப்பட்டவர், கௌரவிக்கப்பட்டவர். அதே மாதிரி இன்றைக்கி திமுகவுக்குன்னு சொல்லப்போனால் கலைஞருடைய ஒரு செல்லப்பிள்ளை திரு ராமானுஜம் என்றுகள்லாம் ஒரு காலத்தில் பேசப்பட்டது. ஆனால் அப்படியேப்பட்டவர் அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு தான் உளவுத்துறை தலைவராக இருந்தாலும் சரி, சட்ட ஒழுங்குடைய டிஜிபியாக இருந்தாலும் சரி, தற்போது தமிழகத்தினுடைய அரசனுடைய ஆலோசகராக இருந்தபோதும் சரி, தன்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட காரியங்களைத்தான் அவர் செய்வார். காரணம், நான் அவரோடு நல்ல பழகியவன். அவர் அதிகாரத்தில் இருந்தபோது பல முறையில் கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் சில கோரிக்கைகளை முன்வைத்து அங்கு சென்று சந்திப்போது கூட இதில் எது நியாயம் இருக்கிறது, அவருடைய வரம்புக்குட்பட்டு எதை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வார். இது நான் கடந்த கால திமுகவில் அவரோடு பழகியிருக்கிறேன். தற்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அவரோடு நான் பழகியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அவர் இந்த பதவிக்கு தகுதியானவர், நேர்மையானவர், நியாயமானவர், நேர்மையாக செயல்படுவார். அரசுக்கு சார்பானவர்கள் இந்த மாதிரி பொறுப்புல வர்றது அரசுக்கு சார்பானவர் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். திமுக ஆட்சி காலத்தில் அவர் திமுகவுக்கு செல்லப்பிள்ளை என்று சொல்லப்பட்டது. தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆலோசகர் மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. அதுவே தப்பு தான் சொல்லப்படுகிறதை தவிர அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அதுதான் சொல்ல வரேன் நான். அவரை பொறுத்தவரையில் திமுகவின் ஆட்சி காலத்திலும் உளவுத்துறை தலைவராக இருந்திருக்கிறார், அதிமுக ஆட்சி காலத்திலும் உளவுத்துறை தலைவராக. அவருடைய நேர்மையை, அவருடைய புலனாய்வை, அவருடைய திறமையை ஒரு அரசாங்கம், ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படிதான் அவருடைய திறமையை, அவருடைய நேர்மையை, அவருடைய புலனாய்வை கடந்த கால திமுக அரசு பயன்படுத்தி கொண்டது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பயன்படுத்திக் கொள்ளுகிறது. இருந்தாலும் ஒரு நேர்மையான நல்ல அதிகாரி ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு இது ஒரு முக்கியமான பதவி. கவர்னர் அவர்களால், எதிர்க்கட்சி தலைவரால் நியமிக்க வேண்டிய ஒரு தமிழ்நாட்டுடைய மிக உயர்ந்த ஒரு பதவி. ஆக இந்த பதவிக்கு எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் நேர்மையாக கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய திரு ராமானுஜம் போன்றவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சருடைய அலுவலகமும் முடிவு செய்து நியமிச்சிருக்காங்க. இது முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற அதிகார வரம்பு. அவரை போய் நியமிச்சிங்க, அவர் ஏன் நியமிக்க கூடாது அப்படின்னு அவரை நியமிச்சது ஒரு பக்கம் நீங்க சொல்வது இருக்கட்டும், அவர் நேர்மையானவரா இருக்கிறாருங்கிற மாதிரி கருத்து ஏற்றுக்கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எதிர்க்கட்சி ஆலோசிக்கணும், அந்த ஜனநாயக மரபு எதுவுமே இதில் பின்பற்றப்படல. நீங்க அரசுக்கு கேள்வி எழுப்பணும். அரசு சொன்னாங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் முறைப்படி கடிதம் அனுப்பணும், அவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம். உங்களுக்கு தெரியும், திரு விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடக்கின்ற போதே அவர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்துக்க மாட்டார். அப்படியே போட்டவர் கடிதம் அனுப்பியிருக்காங்க. அவர் அந்த கூட்டப்பட்ட கூட்டத்தில் அவர் வரலங்கும் போது எத்தனை நாளைக்கு அந்த ஆணையர் பதவி காலியாக இருப்பீங்க? அவர் வரலைங்கனால இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் இப்போ உயர்நீதிமன்றத்தில் போய் நீதி வழக்கு தொடுத்துருக்குறாங்க. பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துகிட்டு இருக்குது. அதனால் அவர்கள் நியமிக்க வேண்டிய ஒரு அரசுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, ஒரு நெருக்கடி இருக்குது. அதனால் அவர்கள் நியமிக்க வேண்டும். அதனால் அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தகவல் ஆணையர் பதவி இத்தனை ஆண்டுகள் காலியாகவே இருக்கிறது, அதுக்கு பிறகு நீங்கள் விஜயகாந்த் தானா இவ்வளவு நாள் காலியாக இருந்தது காரணம் விஜயகாந்த் தான்? அப்படி இல்லை. உங்களுக்கு அவங்க கூட்டத்தை கூட்டுறாங்க, கூட்டும் போது அவர் வரலன்னு உடனே அவங்க அதுக்கு இருக்கிற அதிகாரத்தினுடைய அந்த பிரிவுகளை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசாங்கம் தலைமைச் செயலர் கொண்டு அந்த குழு நியமிக்கலாங்கிறத அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, தன்னை அழைக்காமல் விட்டுருக்காங்க. அவங்க அழைப்புக்கான அனுப்புனது கடிதம் டெலிவரி செய்யப்பட்ட தேதியோடு அவங்க உயர்நீதிமன்றத்தில் சொல்ல போகிறாங்க. உயர்நீதிமன்றம் நாளைக்கு ஏதாவது வழிகாட்டுச்சுன்னா அதை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ சமீப காலமாக இந்த பிரச்சனை இல்லைன்னா கூட இப்போ இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நடந்த இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சேஷசமுத்திரம்ங்கிற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தனியாக ஒரு தேர் செஞ்சு நகர்த்துறதுக்காக 3 வருடம் அது கேஸில் இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், தலித் இல்லாத மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தேரை எரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது என்ன மாதிரியான மனநிலை? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயம்? அதாவது அந்த தேர் எரிப்பு சம்பவம் என்பது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியது, கண்டிப்புக்குரியது. அதுபோன்று அப்பாவி தலித் ஏழை மக்கள், ஆதிதிராவிட காலனி மக்களுடைய குடிசைகளை கொளுத்திருக்கிறார்கள். அதுவும் தவறானது, கடுமையான கண்டனத்துக்குரியது. இதில் இன்னொரு செய்தியை பார்க்கணும். எந்த தலித்து மக்கள் தங்களுக்கு வழிபாட்டு உரிமை வேண்டும் என்று சொல்கிறார்களோ, தங்கள் கோவில்களுக்கு ஒரு தேர் வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த தேரை
அந்த ஆதிதிராவிட மக்களுக்கு பொருளாதார நிலையில் நலிந்திருக்கிற அந்த மக்களுக்கு அந்த தேரை செய்து தந்து நீங்களும் எங்களை போன்று தேரெழுத்து வழிபடலாம் என்கிற அந்த உரிமையை வழங்கியதோட உரிமை வந்து அவர்களுக்கான உரிமை. ஆனால் அதற்கான பொருளாதார உதவி செஞ்சு அதை வழங்கியவர்கள் வன்னியர்கள். அதை நாம் கருத்தில் கொள்ளணும். ஆனால் இந்த விஷயத்தை நான் கூட கொஞ்சம் ஆய்வு பண்ணினேன். அங்கே ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கடந்த காலங்களே நடந்திருக்கிறது. அந்த ஊரில் இருக்கிற 2 பிரசிடெண்ட்டுக்கு போட்டியிட்ட 2 வேட்பாளர்களுக்கு உட்பட்ட ஒரு மோதல். அந்த இருவருமே பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. இருவருமே தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு வேறு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள். அவர்கள் இருவருக்குமான ஒரு ஈகோ யுத்தம் என்று சொல்வார்கள். அதில் அப்பாவி தலித்து மக்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த இருவரும் நானும் தலித்து தானா? ஆமாம், கண்டிப்பாக. அவர்கள் இருவருமே வன்னியர் சமூகம் தான். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் இருவருமே வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் நான் தலைவராக வேண்டும், இவர் தலைவராக வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை நிற்கிறது. அதில் ஒருவர் நம்முடைய ஆதிதிராவிட மக்களுக்கான அந்த தேரை செய்து கொடுத்து அந்த மக்களுடைய வாக்குகளை தன்னகத்தை பெற்று அவர் தலைவராக வந்து விடுகிறார். இன்னொருவர் அந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என்ற இன்னொரு கட்சியை சார்ந்தவர் அந்த மக்கள் மீதான ஒரு கோபத்தை காட்டுவதற்கு இதை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் நாங்கள் நடந்ததை தவிர ஒட்டுமொத்தமாக அந்த கிராமத்தில் வாழ்கின்ற 3000க்கும் மேற்பட்ட வன்னியர்களுக்கும் அந்த ஏழை அன்றாடம் கூலிகளாக இருக்கிற தலித்து மக்களுக்குமான பிரச்சனை அது அல்ல. இந்த பிரச்சனையே வன்னியர் ஆதிதிராவிடர் பிரச்சனையே கிடையாது. இல்லை, 2 அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுக்கான பஞ்சாயத்து தேர்தலில் ஆதிதிராவிட மக்களுடைய வாக்குகளை யார் பெறுவது என்பதில் ஏற்பட்ட ஒரு போட்டி, அதில் ஏற்பட்ட ஒரு முரண், அந்த முரணை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி நண்பர் அவர் அரசியல் கட்சிக்காரர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதலை தவிர 3000 வன்னியர்களும் சேர்ந்து அந்த மக்களை அப்படி ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கலை. 3000 மக்களும் திரண்டு போய் அந்த தேரை கொளுத்தவில்லை. நான் நேரடியாக என்னுடைய பொறுப்பாளர்களை அங்கே அனுப்பி நான் ஆய்வு செய்திலிருந்து தெரிந்து கொண்டது, வன்னியரில் இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சி சார்ந்த நண்பர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பெரிதாக்கியிருக்கிறார்கள், பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த 3000 வன்னியர்களும் இதில் ஈடுபடவில்லை. 3000 வன்னியர்களும் அப்பாவி குடிசைகளை கொளுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு செல்லவில்லை. ஆனால் இந்த பஞ்சாயத்து தேர்தலுக்கான ஓட்டு தனக்கு ஆதிதிராவிட மக்களுடைய ஓட்டு கிடைக்காத ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் செய்த இந்த தவறின் காரணமாக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாகவே அந்த கிராமமே இன்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது காவல்துறையால். காவல்துறை மிக மோசமாக, காட்டுமிராண்டித்தனமாக, மனிதநேயமற்ற முறையில் அந்த வீடுகள் உள்ளே புகுந்து வீட்டை காவல்துறைக்கு அந்த வன்னிய மக்கள் மீது என்ன கோபம்? அதுதான் சொல்ல வரேன். அந்த வீட்டை உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு வெறியாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. 5 டிராக்டர்கள், விவசாயினுடைய டிராக்டர்கள் டயர்கள் வெட்டி எரியப்பட்டிருக்கின்றன. 2 கார்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொடுமையான சம்பவம் ஏன் நடக்கு என்று சொன்னால், நான் சொன்ன பாருங்க, ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வீடுகளை கொளுத்தி அந்த தேரை கொளுத்துவதை கண்டித்தார்கள் காவல்துறையினர்கள், அல்லது அவர்களை லட்டிச்சார்ஜ் செய்தார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் செய்த அந்த தவறுக்காக ஒட்டுமொத்தமாக காவல்துறை அந்த கிராமத்தையே சூறையாடியது. இதுதான் அங்கே நடந்த நிதர்சனமான உண்மை. என்னுடைய கேள்வி என்பதும் என்னுடைய வேண்டுகோள் மூலம் தமிழக அரசுக்கு, எந்த அரசியல் கட்சி தனக்கு வாக்களிக்கவில்லை என்று பஞ்சாயத்து தேர்தலில் அந்த மக்களை பகைத்து கொண்டார்களோ, அதனுடைய பஞ்சாயத்து தலைவராக வந்தாரோ அவர் அல்லது அவரால் தோற்கடிக்கப்பட்டவரோ, இவர்கள் இருவருக்குமான இந்த அரசியலில் இதர 90% அப்பாவி, எந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிசையில் வாழ்கிறார்களோ, கூலி விவசாயிகளாக இருக்கிறார்களோ, எப்படி உழைக்கும் மக்களாக இருக்கிறார்களோ, அதே போல்தான் அந்த கிராமத்தில் வன்னியர்களும் ஏழை மக்களாக இருக்கிறார்கள், கூலிகளாக இருக்கிறார்கள், அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மை வன்னியர் மக்களுக்கும் பெரும்பான்மை தாழ்த்தப்பட்ட மக்களுக்குமான மோதல் அது அல்ல. அங்கிருந்த ஒரு சில குழுக்களாலும் இங்கிருந்து ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த குழுக்களாலும் ஏற்பட்ட மோதல். யார் அந்த அரசியல் கட்சிகள்? யார்? இல்லை, அந்த அரசியல் கட்சி தான் எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது. தேமுதிக கட்சியை சேர்ந்தவர் பஞ்சாயத்து தேர்தலுக்காக அவருடைய ஓட்டுக்காக அவர் அந்த வேலையை செஞ்சார், அதனால தான் இப்போ இந்த பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனால் அப்படி இன்றைக்கி வரப்பட்டல இப்போ யார் அதில் தப்பு செஞ்சவங்க அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். அதேமாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் யார் தப்பு செஞ்சாங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்ட மக்களை கைது பண்ணுறது, ஒட்டுமொத்த 3000 வன்னியர்கள் வீட்டுகளை அடித்து நொறுக்கிறது, யாரோ ஒரு கூட்டத்தில் இருந்து 2 வன்னியர் போலீஸ் மேலே கல் எறிஞ்சாங்கிறதுக்காக நீங்கள் 3000 வீட்டை உள்ளே புந்து அடிக்கிறது, டியூப் லைட்டை உடைக்கிறது, கடையை நொறுக்கிறது, டிராக்டரை போலீஸை அடித்து உடைக்கிறது, டயரை வெட்டி கொளுத்துறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி மருத்துவக் கல்லூரி படித்த மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான், பொறியியல் படிக்கிற மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கறது, அப்படி இருக்கும் வன்னியர்கள் மீது எதுக்கு போலீஸ்க்கு வரணுங்கிற அதான் சொல்றேன். அந்த ஒரு சிறு குழு போலீஸ் மேலே வீசி அந்த கல் ஒரு போலீஸ் எஸ்பி மேலே பட்டுச்சுன்றாங்க, ஒரு சில காவலர்கள் காயம் பட்டிருக்கின்றாங்க. உங்களுக்கு தான் தெரியும் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையை பற்றி.
ஒரு சின்ன கல்லடி காவல்துறை மேலே பட்டால் உடனே போர்க்குளமாக அந்த பூமி மாறும். ஆனால் அதே காவல்துறை பல்லாயிரம் மக்களை அடித்து பல்லாயிரம் மக்களுக்கு மண்டை உடஞ்சி கை கால் உடஞ்ச அது வந்து நாங்கள் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கை என்று அவர்கள் புதிய நீதி சொல்வார்கள். என்னை பொறுத்தவரையில் அப்பாவி ஏழை கூலிகளாக இருக்கிற அன்றாடம் காட்சிகளுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த வீடுகளை கொளுத்தியது மாபெரும் தவறு. அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் யாரோ ஒரு வன்முறை கும்பல் செய்த அந்த கல்லெறி சம்பவத்திற்காக 3000 அப்பாவி மிக பிற்படுத்தப்பட்ட வன்னியர்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்கி காவல்துறையை வெறியாட்டம் செய்து பல கல்லூரி இளைஞர்களை கைது செய்திருப்பதும் அப்பாவி பெண்கள் பெண்கள் என்ன செய்வாங்க, நீங்கள் பார்க்குற தொலைக்காட்சியில் பெண்களை போட்டு அடித்து கை குழந்தையோட பரபரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, பின்னாடி 2 கையும் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. அது யாரை செய்யணும்? அந்த அப்பாவி ஏழை குடிசை வீட்டின் மீது பெட்ரோல் வீசினா பாருங்கள், அவன் வன்னியராக இருந்தால் அவனை செய்யணும். ஒரு வழிபாட்டு உரிமை எல்லா மக்களுக்கும் இருக்குது. அந்த வழிபாட்டு உரிமையை தடுத்து அந்த தேர் மீது வெடிகுண்டு வீசிய அந்த அயோக்கியனை கைது செய்யணும். அவனை காவல்துறை லெட் சார்ஜ் பண்ணலாம், அவனை கைது செய்யலாம், சட்டத்தின் மூலத்தெல்லாம் தண்டிக்கலாம். அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் கேட்குறேன், நான் அந்த எவனோ ஒருத்தர் ரவுடிசம் செய்கிற அந்த ஊரில் நான் இருக்கிறேங்கிறதுக்காக என் வீடு அடிபடுவதும் என் மனைவி அடிபடுவதும் என் குழந்தை அடிபடுவதும் என்னுடைய சொத்துக்கள் டிவிகள் அடித்து நொறுக்கிறதும் எந்த விதத்தில் நான் இல்லை. இப்போ அங்கே உள்ள வன்னியர்களுக்கும் ஆயுதவர்களுக்கும் இயல்பாக எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையே. வன்னியர்கள் யாருக்குமே அப்படி ஒரு ஆண்டி தலித் கான்சியஸ் அங்கே கிடையாது. இல்லையா அந்த மாவட்டத்தில் அப்படி கிடையாது. அந்த ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க வன்னியர்கள் அவங்க செலவில். அங்கே கொஞ்சம் நிலம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. தேரை இவங்க தானே லட்சக்கணக்கான ரூபாய் போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. வன்னியர் மக்கள் தானே வரி போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது இத்தனை ஆண்டு காலமாக அந்த கிராமத்தில் அப்படி ஒரு தகராறே இல்லையே. ஆக இந்த தகராறு என்பது நான் சொன்னது மாதிரி அந்த தலித்து மக்களுடைய 3 வருஷமா பிரச்சனை இருந்துச்சுங்கிறாங்களே. இந்த தேர் பிரச்சனை 3 வருஷமா, இந்த தேர் பிரச்சனை தான் 3 வருஷமா, இந்த தேர் பிரச்சனை தான் 3 வருஷமா. தேர் பிரச்சனைக்கு தான் வன்னியர் மக்களும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மக்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி இரு மக்களும் சுமூகமாக தேரை ஓட்டுவதற்கான முயற்சி ஈடுபட வேண்டும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு அது வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற போதே அங்கே வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா அப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார்? இப்போ யாரோ ஒரு குரூப் வந்து அங்கே வந்து நோண்டி விட்டுருக்குறாங்க, இல்லை கிளப்பி விட்டுருக்கலாம். பாமக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே தலித் பகுதியிலேருந்து யாரோ ஒரு தப்பாக சூரட்டி ஓட்டினாங்க, அந்த சூரட்டினால தான் அந்த பிரச்சனை வந்ததுங்கிறது அவங்களோட. என்ன சொல்கிறேன், பாமக தரப்பில் குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி தான், விடுதலை சிறுத்தைகள் குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி தான், இரண்டு தரப்புகளிலும் யார் இங்கே ஒரு 5 பேர் குற்றம் செஞ்சுருப்பான், பாமக தரப்பில் ஒரு 5 பேர் குற்றம் செஞ்சுருக்காங்கன்னா அப்போ இந்த 5 பேரை நீங்கள் தண்டிங்க, இந்த 5 பேர் தண்டனைக்கு நீங்கள் உட்படுத்துங்க, இந்த 5 பேர் தண்டுங்க. அங்கே 100 தலித்துகள் இருக்காங்கன்னா 5 விடுதலை சிறுத்தை தோழர்கள் தவறு செஞ்சாங்கன்னா நீங்கள் 95 அப்பாவி தலித்துகள் வீடுகளை அடித்து நொறுக்குவதோ 95 அப்பாவி தலித்துகளை நீங்கள் கைகால் உடைப்பு எந்த விதத்தில் நியாயம்? ஒன்று. அதே மாதிரி இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலோ அல்ல விஜயகாந்த் கட்சியான தேமுதிக தரப்பிலே ஒரு 10 வன்னியர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த பிரச்சனையில் ஈடுபட்ட என்பதற்காக நீங்கள் 3000 வன்னிய வீடுகளை அடித்து நொறுக்குவதற்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அப்போ 3000 அப்பாவி மக்கள் அங்கே வந்து தங்களுடைய உடைமைகளை இழப்பதற்கு யார் காரணம்? என்னுடைய இதில் வந்து நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் பக்கமும் இல்லை, நான் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கமும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் தமிழ் சமூகமாக இருக்கிற நாம் இங்கு சாதி சண்டைகளை தவிர்த்து தமிழ் சமூகத்திற்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தமிழர் வாழ்வுரிமைக்காக போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிறேன். ஆனால் நான் வந்து வன்னியர்களுக்கு ஆதரவாகவோ நான் தலித்துகளுக்கு ஆதரவாகவோ நான் பேசலை. இரண்டு சமூகத்திலும் சில குடிச்சிட்டோ இல்லை உணர்ச்சி வயப்பட்டோ கலவரத்தில் ஈடுபடுகின்ற இங்கே ஒரு 5 இளைஞர்கள் இருக்கிறான், இங்கே ஒரு 5 இளைஞர்கள் இருக்கிறான்னா அந்த 5 இளைஞர்களை வீட்டை நீங்கள் போய் அவனை கைது பண்ணுங்கள், அவனை நீங்கள் 307 போடுங்க, அவனுக்கு சட்டத்தின் முன் நிறுத்துங்க, அவனை வீடை கொளுத்துறதுக்கான தண்டனையை நீங்கள் கொடுங்க, தேரை கொளுத்துக்கான தண்டனையை கொடுங்க. அதே மாதிரி இங்கே வன்னியர்கள் வந்து தப்பு போய் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி தலித்துகள் போய் அங்கே வன்னியர்களுடைய வீட்டை இடிச்சிட்டான், உடச்சிட்டான், டயரை கொளுத்துட்டான், டிராக்டர் கொடுத்துட்டான், காரை கொளுத்துட்டான், அவனை நீங்கள் கைது பண்ணி சிறையில் பண்ணுங்க. காவல்துறை சகட்டு மணிக்கு விசாரிக்காமல் சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமத்துள்ளே பூந்து சூறையாடுவது என்பதும் ஒரு கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரை அடித்து நொறுக்குவது என்பதும் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே மாதிரி தலித்துகள் அதிகமாக இருக்கிற இடத்துல வன்னியர் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு உடனே தலித்துகள் கிராமத்துலையும் போய் உள்ள பூந்து அப்பாவி தலித்து மக்கள் அவங்க சாதாரண வயலில் வேலை செஞ்சுட்டு கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க சட்டிப்பனை போய் உடைக்கிறது, அவங்கள எல்லாரையும் பிடிச்சி போய் வழக்கில் போடுறது. இது தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக நான் வேண்டுவது இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இந்த சாதிய தலைவர்களுக்கு பின்னால் அணிவிப்பதற்கான காரணமே இந்த காவல்துறை எடுக்கிற தவறான நடவடிக்கை தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் எவன் தப்பு செஞ்சானா அவனை நீங்கள் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிங்கன்னா அங்கே யாரும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த சைடில் 5 பேர் தப்பு செய்யறாங்கன்னா இவனை பிடிச்சி நீங்கள் ரிமாண்ட் பண்ணிங்கன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டான். காவல்துறை என்ன செய்யுது, இந்த ஊரில் இருக்கிற எல்லா வன்னியரையும் பிடி, இந்த ஊரில் இருக்கிற எல்லா தலித்தும் பிடி, எல்லாரையும் பிடிச்சி போய் ஜெயிலில் போட்ட உடனே தலித்துக்கு சார்பாக தலித்து மக்களுக்கு சார்பாக விடுதலை சிறுத்தைகள் இறங்குறாங்க. உடனே வன்னியர்களுக்கு சார்பாக பாமக இறங்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, 3000 வன்னியர்களை பார்த்து பாமக சொல்லுவோம், பார்த்தீங்களா உங்களை காவல்துறை உள்ள நுழைஞ்சு அடித்தாங்க,
வீடுகள்லாம் பிடிச்சி போய் உள்ளே போட்டாங்க. அன்றைக்கி அதிமுக வந்துச்சா, திமுக வந்துச்சா, தேமுதிக வந்துச்சா, பாமக தானே வந்துச்சு, எங்கள் ஜாதி பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு இவங்க கட்சி கட்டி நிற்பாங்க. இவங்க இப்போ தலித்துக்களை 10 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அந்த 10 பேர் நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல, காவல்துறை உள்ளே வந்து இருக்கிற 10 அதிமுக கிளை செயலாளர், திமுக, காங்கிரஸ் எல்லாரும் பிடிப்பாங்க. உடனே அவங்க நினைப்பான், உடனே அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு அவர்கள் சொல்வார்கள், பாருங்கள் தலித்து மக்களே, உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் வாய் திறக்கவில்லை, நாங்கள் தான் களத்திற்கு வந்தோம், எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாருங்கள் என்று. ஆக 2 கிராமம் வரிந்து கட்டி கொண்டு அடுத்த ஒரு மோதலுக்கு தயாராகிற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் இருக்கிற அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில காவல்துறை உயரதிகாரிகள் கையாளாத தெரியாமல் தான், இதை எப்படி கையாள்வது என்பது தெரியாமல் அவர்களுக்கு மீது ஒரு கல்லுப்பட்டாலோ அவர்களை ஒரு சட்டையை பிடிச்சி இழுத்துறாலோ உடனே ஒட்டுமொத்த இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் தண்ணி வேணும், சாலை வேணும், பள்ளிக்கூடம் வேணும், சாலை மறியல் பண்ணுறோம், யாரோ ஒருத்தவங்க ஒரு எஸ்ஐ கிட்ட நெட்டிச்சல் இருப்பான், ஒரு வேகமாக பேசியிருப்பான், உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சரமாரியில் லெட்டிச்சார்ஜ் அடிப்பாங்க. அப்போ மீதி 99 பேர் நியாயமான மக்கள் பிரச்சனைக்கு போராட வந்தவன் ரத்தம் சிந்தணுமா, அவன் கை கால் உடையணுமா? யார் 2 தரப்புகளிலும் யாரோ உணர்ச்சி வயப்பட்டு ஊந்தலுக்குள்ளாகி குடிபோதையிலோ இல்லை வேறு விதமாக அந்த பிரச்சனைக்கு உரியவன் யாரோ அவனை கண்டறிந்து அவன் மீது வழக்கை போட்டு அவனை ஒடுக்குவதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக ஒரு மக்களையும் அல்லது ஒரு சமூகத்தையும் காவல்துறை ஒடுக்க நினைக்கின்ற போது அவர்கள் அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, அனைத்து கட்சியில் இருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பிரிவாகவும், தலித் சமூகத்தில் இருக்கிற அனைத்து கட்சி தோழர்கள் ஒரு பிரிவாகவும் அவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு மிகப்பெரிய சாதி கலவரமாக வெடிக்கின்ற பேரபாயம் இருக்கிறது. ஆக இதை தமிழக அரசு உணர வேண்டும். அதை உணர்ந்து காவல்துறை அப்படி கையாண்டால்தான் இந்த சாதி கலவரங்களை முளையிலே கிள்ளி எறிய முடியுமே தவிர, இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய, இந்த தேர்தல் வர வர இது ஓட்டு அரசியலாக மாற்றுவதற்கு, தன் பக்கமான மிகப்பெரிய கூட்டத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு, அதை வாக்கு வங்கிகளாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை இந்த கட்சிகள் மேற்கொள்ளும். அதனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அபாயம் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்கிறது, உளவுத்துறைக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரமாக மிக விரிவாகவே உங்கள் அமைப்பு பணிகள், சமீபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கூடிய விஷயங்கள், அரசினுடைய செயல்பாடுகள், அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் குறித்து மிக ஆழமாகவே உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிங்க. அதுக்காக நம்ம இமயம் நேர்முகம் நிகழ்ச்சி சார்பாக உங்களை நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாய்ப்பு வழங்கிய இமயம் தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.